கண்ணே தொட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா ஒட்டிக்கிட்டா பத்திக்குமே பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சு தம்மே மேனி என்ன விட்டு விட்டு தூடிக்குது கட்டழகி உன்னை எண்ணி கண்ண மூடி பிதுங்குது குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி. நம்ம ஆக்டர் கார்த்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நடிகரா படத்துல நடிச்சு பார்த்திருப்பீங்க. 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியாதுல்ல. நடிப்பு மட்டும் இல்லாம நல்ல ஒரு டான்சரும் கூட. நிறைய பாட்டு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பராவே டான்ஸ் ஆடி கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம ஆக்டர் கார்த்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிங்கரும் கூட. ஆனா நம்ம நிறைய பேருக்கு இது தெரியும், நல்ல பாட்டு பாடுவாரு. இது வரைக்கும் அவர் ஒரு 5 மூவிஸ் கிட்ட அவரோட வாய்ஸ்லயே பாட்டு பாடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு டிவி ஷோக்கு போனாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு போனாலோ அங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு தான் வருவாரு. ஏன்னா அவருக்கு சிங்கிங் பண்றது அவ்வளவு பிடிக்குமா. அப்படி நம்ம ஆக்டர் கார்த்தி அவரோட வாய்ஸ்ல பாடி கலக்கின சில சாங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் சொல்ல போற சில சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாடியே கேட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சாங்லாம் நம்ம ஆக்டர் கார்த்தி தான் பண்ணாருன்னு தெரியாமே கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாம் இந்த வீடியோ எண்ட்ல கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போறேன். நான் தான் உங்க சேண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆக்டர் கார்த்தி ஃபர்ஸ்ட் எந்த சாங் பாடி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2013 நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம ஆக்டர் கார்த்தியே நடிச்சு ரிலீஸ் ஆன பிரியாணி மூவில வர இந்த மிசிசிப்பின்ற சாங் தான் நம்ம ஆக்டர் கார்த்தி ஃபர்ஸ்ட் டைம் பாடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பாடப்பட்டா நடி தப்புலுண்டே சமிஷன் 10 கோடி இந்த பிரியாணி மூவியோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரியாணி மூவி பாத்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட 100வது படம். அதுக்காகவே இந்த படத்துக்கு மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட பாட்டுலாம் ரிலீஸ் ஆகி அப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு அவ்வளோக்கா தெரியல. உங்களை யாருக்கா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஆக்டர் கார்த்தி பாத்தீங்கன்னா 2018 நம்ம வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல எடுத்து பல வருஷமா ரிலீஸ் ஆகாம இருக்கிற இந்த பார்ட்டி மூவில வந்து இந்த சச்சாரே சாங்க நம்ம ஆக்டர் கார்த்தியும் அவங்க அண்ணன் சூர்யாவும் சேர்ந்து செம்மையா பாடி கலக்கியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரேம்ஜி அண்ணன் தான். பிரேம்ஜி அண்ணன் என்னடா பிரேம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இந்த பாட்டுக்குலாம் அவர் நல்லாவே மியூசிக் போட்டிருப்பாரு. அதே மாதிரி இந்த பாட்டும் கேட்கறதுக்கும் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பாட்டோட ஒரு போர்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபுவும் அவரோட வாய்ஸ்ல சூப்பரா பாடியிருப்பாரு. அடுத்ததான் நம்ம ஆக்டர் கார்த்தி பாத்தீங்கன்னா 2022 மொத்தம் 2 படத்துக்கு 2 பாட்டு பாடி கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் எந்த படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன கண்ணம் மூவில வர இந்த காலம் மாறன்ற இந்த சாங்க நம்ம ஆக்டர் கார்த்தி பாத்தீங்கன்னா செம்ம ஸ்டைலா பாடி கொடுத்திருப்பாரு. நான் தான் பாட போறேன், வர வழி இல்ல. காலம் மாற எல்லாமே மாற ஆனம் மாறவில்லை. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 2021 நம்ம ஆக்டர் கார்த்தி நடிச்சு மிகப்பெரிய ஹிட் அடிச்ச அந்த சர்தார் மூவில வர இந்த ஏறுமயில் ஏறின்ற சாங்க நம்ம ஆக்டர் கார்த்தி பாத்தீங்கன்னா செம்ம ஃபோக் ஸ்டைல்ல சூப்பரா பாடி கொடுத்திருப்பாரு. அடுத்ததா லாஸ்டா நம்ம ஆக்டர் கார்த்தி எந்த சாங் பாடி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா 2023 நம்ம ஆக்டர் கார்த்தி நடிச்சு ரிலீஸ் ஆன ஜப்பான் மூவில வர இந்த டச்சிங்ன்ற சாங்க நம்ம ஆக்டர் கார்த்தி பாடி கொடுத்திருப்பாரு. இந்த ஜப்பான் மூவி பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர் கார்த்தியோட 25வது படம்னு சொல்லிட்டு கிராண்டா ஆடியோ லான்ச் எல்லாம் வச்சு நல்லா கிராண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா படம் பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா போகாம ஊத்திட்டு போயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ನೆಲ ಅದು ವಾನದ ಮೇಲೆ ಬಲಾನದ ಓಡಟ್ಟು ಮೇಲೆ